வணக்கம் மக்களே, இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா வீடியோ, அது யாரும் இல்ல, நம்ம டிஎம்கே ஆள் இருக்காரு இல்லைங்களா, சேகர் பாபு. அவருனாலே அப்படியே எல்லாரும் அப்படியே அப்படியே அவர் பார்த்ததும் புண்ணையோட கையெடுத்து கும்புற ஒரு நல்ல ஒரு மனிதர். பெண்களுக்கு மரியாதையே கொடுக்காத ஒரு மனிதர். மக்களை பார்த்தாலே என்ன அப்படியே ஒரு பேசுற ஆளு. நானே பார்த்திருக்கேன். நானே வந்து என்னடா இவருக்கு இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க டிஎம்கே, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல, ஒரு மரியாதை தெரியல. என்ன அந்த என்ன பேச்சு அது ஆக்சுவலி. அந்த அவருக்கு கொடுத்த அமைச்சர் அப்படின்னு கொடுத்த ஒரு அந்த அமைச்சர்ன்ற வார்த்தைக்கே தகுதி இல்லாத ஒருத்தருக்கு அதை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க, டிஎம்கேக்கு வீட்டுல வந்து காய்கறி தூக்கி பை தூக்கிட்டு போறவர்ல அவருக்கு அப்படிதான் கொடுப்பாங்க. நம்மளாம் வந்து என்ன சொல்ற, ஒரு படிச்சவங்க, அறிவுள்ளவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்கள வந்து மக்களை ஏமாத்தவங்களுக்கு எல்லாம் யாரும் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றதை கேட்டுட்டு கடைக்கு போய் பை தூக்கிட்டு போறது, எடுபடி வேலை செய்யறது, அவங்களுக்கு இப்படியே சிங்சாங் போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. என்ன ஒண்ணுன்னா, இப்ப நீங்க லேட்டஸ்டா பாத்திருப்பீங்க, நியூஸ்ல இன்டர்வியூலாம் பாத்திருப்பீங்க, அட்வொகேட் விஜயகுமார். அந்த நண்பர் எனக்கு தெரியும். அவர் தெரிஞ்சதுனால நான் பேசல, பாதுகாப்பு வேணும்ன்றதுனால நான் பேசுறேன். சின்ன சின்ன பிள்ளைங்க, சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து இந்த ரீல்ஸ் போடும்போது கத்திய வச்சு காட்டி இப்படி எல்லாம் ரீல்ஸ் போட்டோன்னே உடனே அரஸ் அப்படின்னு காட்டுறீங்களா, ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்க. நல்ல ஒரு நேர்மையான அதிகாரிகள் தான் எல்லாரும். இப்ப சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு அட்வொகேட்டை வந்து கத்திய வச்சுட்டு, வாடா நான் உன்னை குத்துணுண்டா, உன்னை தாண்டா தூக்கணும், உன்னை வெட்டிட வேண்டாம் இப்படின்னு கையில ஆயுதத்தை வச்சுக்கிட்டு பேசும்போது அவர் ஏன் யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? இது தப்பு இல்லையா? ஒரு அமைச்சர் கையில கத்தி இருக்கணுமா? ஒரு அமைச்சர் கையில பேனா இருக்கணுமா, கத்தி இருக்கணுமாங்க? மக்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. திருவண்ணாமலை கோவில்ல கூட நான் பார்த்தேன், நேரா போகும்போது ஏதோ ஒரு அம்மா வந்து ஏதோ கேட்டாங்க, ஐயாப்பாம என்ன இது லாங்குவேஜ், என்ன பேச்சு இது? இவங்க எல்லாம் அமைச்சர் இல்லைங்களா? நான் ஒண்ணு சொல்றேங்க, ஒரு அட்வொகேட்டுக்கே பாதுகாப்பு இல்ல, ஒரு அட்வொகேட்டுக்கே வந்து ஒரு சேஃப் இல்லைன்னா நம்மள மாதிரி நடுத்தர மக்கள், நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு எப்படி வந்து இவங்க கிட்ட எல்லாம் ஒரு சேஃப் நம்மளுக்கு கிடைக்கும்? ஒவ்வொரு நிமிஷம் பயப்பட வேண்டியதான். எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்கிற எல்லாருமே அவரு தான் பயப்படுறாங்க. எல்லாருமே டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும் போது அதை சைலண்டா சொல்றாங்க, நாங்க டிவிகே தான் போடுவோம். அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆளுங்களே பயம் காட்டி வச்சிருக்காரு. சோ அதுக்கு என்ன காரணம்? சாதாரணமா கையில ஆயுதத்தை எடுக்கிறாரு இல்லையா, அந்த ஆயுதத்துக்கு பயப்படுறாங்க. அவங்க பயப்படுற அளவுக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் அவங்களுக்கு பயப்படணும்? நம்ம ஓட்டு போட்டுதான் அவங்களுக்கு அப்படி. சோ இந்த ஆட்சி மாறணுங்க. யாரெல்லாம் டிவி கேக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களெல்லாம் இவர் வந்து ஆயுதத்தை தூக்கிட்டு மரியாதை கொடுக்காம, ரெஸ்பெக்ட் கொடுக்காம இவர் பண்ணுவாரு. எல்லாம் இருந்து வேடிக்கை பார்க்கணுமா? ஆயுதத்தை தூக்கி ரீல்ஸ் போட்டா தப்புன்னு அரெஸ்ட் பண்றீங்களா? அப்ப ஆயுதத்தை தூக்கிட்டு ஒரு அட்வொகேட்டை போய் மிரட்டி இருக்காருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. தயவு செஞ்சு அட்வொகேட் விஜயகுமாருக்கு பாதுகாப்பு வேணும். எந்த நேரத்துல அவர் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு ரவுடி மாதிரி தான் அவர் இருக்காருங்க. சில வீடியோ எல்லாம் பார்த்தேன் நானு. அந்த மாதிரி ஒரு இது என்னது, என்ன அராஜகம் இது? என்ன ஆட்சி? ரவுடி ஆட்சியா? மக்கள் எப்படி நடமாறுது? விஜயகுமார் அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். சட்ட ரீதியா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்களாம் நடமாடவே கூடாது. டிஎம்கே அழிஞ்சிச்சுங்க, இதான் உண்மை. இதுக்கு மேல டிஎம்கே வந்ததுன்னா திருட்டு ஓட்டு, கள்ள ஓட்டு, காசு கொடுத்து வாங்கின ஓட்டு, இது எல்லாமே